இல்லடா, இன்னைக்கு நம்ம ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போறோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் எதுவும் வேணாம். ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். என்ன இந்த பையன்? காலையிலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். ரூமை விட்டு வெளியவே வரமாட்றான். இன்னும் கோவமா தான் இருக்கானோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்க்கலாமா? போய் பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மா தான் அப்படியே அவன் ரூமுக்கு போகிறாங்க. டேய் தயம், டேய் என்னம்மா வேணும்? டேய், இப்போ என்கிட்ட எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போகிற? சரி, நேற்றுலேருந்து நீ எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிட்டு போயேன். எனக்கு ஒன்றும் வேணாம். அடம் பிடிக்காதடா. ஆ, உன் புருஷன்கிட்ட நான் அப்படி என்ன கேட்டேன்? எனக்கு பேஸ்கெட் பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதான் பக்கத்தில் இருக்க ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சேர்த்து விட சொன்னால் அந்த ஆள் என்ன பெருசாக தம்மா தும்முன்னு குதிக்கிறான். என்ன நினச்சிட்ருக்கான் அவன்? எப்போ பார்த்தாலும் ஸ்டடீஸ்னு. அதான் நான் ஃபர்ஸ்ட் மார்க் தானே வாங்குகிறேன், அப்புறம் என்ன அவனுக்கு நொட்டுது? டேய், அப்பா இப்படி இல்லாமல் பேசுவேன். இதை பாருமா, எனக்கு ஒரு கோவத்துக்கு அந்த ஆள் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு தெரில. மரியாதையாக நீயும் போயிட்டு அப்புறம் உன்னையே திட்டிட போகிறேன். டேய், கொஞ்சமாக சாப்பிடேன்டா. ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? எனக்கு தெரியாது, நான் பாஸ்கெட் பால் டீமில் சேரணும். அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு கொஞ்சம் தனியாக விடு போ. ஐயோ, இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. டயம் அப்படியே வேண்டாம் வெறுப்பா போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அவன் ஸ்டடி டேபிளில் வந்து டேபிளில் தலையை வச்சு அப்படியே படுத்திருக்கான். ஸோ அந்த டைம் அப்படியே வெளியில் யாரோ பாடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டோடனே தயங்கோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் மாறுது. சேடாக இருந்தவனுக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல். அப்படியே அவன் ஃபோன் எடுத்து அந்த வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறான். தொழில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா. யாரோட வாய்ஸாக இருக்கும்? இவ்வளோ நல்லா இருக்கே, என்னன்னு தெரியல. இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. யாராக இருக்கும்? சரி, பார்ப்போம் அப்படின்னு அவன் ரூம் விண்டோலாம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நின்று பாடிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் தான் பாடிட்டுருக்கான். ஸோ தயங் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் தயங்கும் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது ஜங்குக்கு வீட்டில் தான் காட்டுறாங்க. அம்மா, ஸ்கூலில் 10th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 month ஹாலிடேயில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க போகிறாங்க. அதனால எனக்கு 10th புக்ஸ் வேணுமா? 10th புக்கா? அது யார்கிட்ட இருக்கும்? நம்ம தயாங்கிட்ட இருக்கோம்டா, நீயே போய் வாங்கிக்கோயேன். தயங்கிட்ட நீயே கேட்டு வாங்கி கொடுமா, நான் போகலம்மா. டே சக்கரை, நீயே போய் வாங்கிக்கோடா, எனக்கு வர வீட்டில் வேலை இருக்குது. சரி போகிறேன். ஆண்டி, தயங் இருக்காரா? என்னது தயங்காப்பா? அவன் மேலே இருப்பான், இதோ வர சொல்கிறேன். டே தயம், தயம். இந்த அம்மா வர. என்னம்மா, கொஞ்சம் கீழே வாயேன்டா. என்ன நீ சொல்லு, எனக்கு கேட்கும். டேய், உன்னை தான் பார்க்கணுமா, கொஞ்சம் கீழே வா. யாரு? நீயே கீழே வந்து பார்த்துக்கோடா. மா, வர வர நீ ஓவரா பண்ணுறம்மா. இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அப்படியே கீழே இறங்கி வரான். எதுக்குமா கூப்பிட்ட? டேய், அது சக்கரை உன்ட்ட ஏதோ கேட்கணுமா, போய் கேளு. சக்கரையா? டேய், அதான்டா ஜங்குக்கு. ஓ, ஜங்குக்கா? ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வாசலில் போய் பார்க்குறான். தயாங், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் 10th புக்ஸ் கொடுக்குறீங்களா? நியூ புக் கிடச்சதும் கொடுக்குறேன். ஹலோ தயாங், உங்களை தான். 10th புக் தானே, அது என்னோடய கபோர்டில் இருக்கும்.
நான் பார்த்து அப்புறமா நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேனே. ஏன்னா தேடணும். 2 இயர்ஸ் முன்னாடி வச்ச புக்கு. நீ வேணா வீட்டுக்கு போயேன். நானே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஆ நாம குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டால் கூட இவன் எடுத்து கொடுக்க மாட்டான். என்ன இது புதுசாக வீட்டுக்கே கொடுக்குறேன்றா? அவன் தான் வந்திருக்கானே, அவன்கிட்டே கொடுக்கலாமே. என்னாச்சு இந்த பையனுக்கு? மா என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கலாம்ல? அ காஃபி தானே, போட்டுட்டு வரேன். அ அப்போ ஜங்குக் தான், இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிருப்பான். எங்கள் தயாங்க அப்படியே சிரிச்சிட்டே போகிறான். என்னாச்சு இவனுக்கு? எதுக்கு இப்போ சிரிக்கிறான்? அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ தயாங் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜங்குக் வீட்டுக்கு தான் போகிறான். என்னப்பா இந்த பக்கம்? இல்லை ஆண்டி, புக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஜங்குக் இல்லையா? அவனா? அவன் ஆ ரூமில் இருப்பான்ப்பா. நான் வேணா வர சொல்லவா? வேணாம் ஆண்டி, நீங்கள் வேலையை பாருங்கள், நானே போய் கொடுத்துட்றேனே. நிறைய புக்ஸ் இருக்குது, அதனால நானே கொடுத்துட்றேன். ஆ சரி, நீ போப்பா, நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். ஆ எதுவும் வேணாம் ஆண்டி, நான் புக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் ஜங்குக் ரூமுக்கு போகிறான். அங்கே ஜங்குக்கு யார் வரான்னு கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயம் அதையும் அப்படியே பார்த்துட்டு, ஓஹோ சார் பாட்டு கேட்டுட்ருக்காரா, இந்தா வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அப்படியே அதையும் ஜங்குக்கு தெரியாமல் கேப்சர் பண்ணுறான். நிழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால் அனலின்றி குளிர் வீசும் இது எந்தன் சிறைவாசம் இதில் நீ மட்டும் வேண்டும் அன்பே. அப்படியே பாடிட்டே ஜங்குக் மெதுவாக திரும்புகிறான். பார்த்தா தயம் இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? தயம் அது புக்கு கிட்டல, அதான் குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். பைதவே வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பாடும்போது கேட்டுச்சு. அச்சோ இதை வரை கேட்டாராம். தேங்க்ஸ். புக்கு இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு, தயம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் இதில் இந்த நோட்டில் மேக்ஸ் ஃபார்முலாஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ்லாம் தனியாக இருக்குது, வேணும்னா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கேளு. நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். பரவாயில்ல, நல்ல பையன் தான் போல், கேட்காமலே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக்கும் புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். தயம் சாப்பிடாம எங்கடா போகிற? வந்துடுறேம்மா, இன்றைக்கி பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது, மறந்துட்டேன். இப்போ தான் கோச் கால் பண்ணி கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போயேன்டா. பரவாயில்லம்மா, நான் கேன்டீன்லேயே பார்த்துக்கிறேன், ஜிமினா வெயிட் பண்ணிகிட்ருப்பான். சரிடா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் அப்படியே கையில் பேஸ்கெட் பாலும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஜிமினா தான், மாமே வந்துட்டியா? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? டே சாரிடா, அது மறந்துட்டேன், சுத்தமாக ஞாபகம் இல்லை. எப்போவும் நீ தான் எனக்கு ரிமைண்ட் பண்ணுவ, இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன். சரி ஒரு நாள் லேட்டானா ஓவராக வாசிக்காத, மூடிட்டு போ. அதானே பார்த்தேன், என்னடா என்னை இன்னும் முக்க பண்ணலையேன்னு.
போடா கோழி குஞ்சு. டேய் என்னை எதுக்கு இப்போ கோழி குஞ்சுன்ற? ஆ நம்ம டீம்லேயே நீ தான் ஷார்ட்டாக இருக்கிற, அதான் உனக்கு இந்த பேர் தான் வச்சா கரெக்டாக இருக்கும். நானே கிட்ட அசிங்கப்பட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போதே சடனாக ஒரு பர்சன் மேலே தான் போய் 2 பேரும் மோதுறாங்க. ஸோ அந்த பர்சன் கையில் இருக்க திங்ஸ் எல்லாமே விழுகுது. ஐயோ சாரிங்க தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் பேசிகிட்டு இருக்கா. எங்கள் தாயும் அப்படியே உரைச்சி போய் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் கீழே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. தயம் நீ எங்கே இங்கே? தயம் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இவன் என்ன இப்படி நிற்கிறான்? எதுவும் மோகினி பிசாசு எதுவும் அடிச்சிருச்சா? டே மாமே டேய் என்னடா என்னவா? அந்த ஆண்டி இவ்வளோ நேரம் ஒன்று கூப்பிட்டாங்களே காதில் விழல. சொல்லுங்க ஆண்டி நீ என்னப்பா இங்கே? நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம். ஓ ஆமாம் நீங்கள் எங்கே? அதுவா நம்ம சக்கரை இங்கே தான் படிக்க போகுது, அதான் நோட்டு அப்புறம் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியா? சரி. டேய் மேட்சுக்கு டைம் ஆச்சு வா போகலாம். கிரடா வரேன். டேய் நீ தாண்டா இவ்வளோ நேரம் மேட்சுக்கு போகணுன்னு சொன்ன. கிரடா போகலாண்டா. என்னாச்சு எனக்கு? என்னடா பண்ணுற? டே நம்ம தானே இடித்தோம், பாவம் எல்லா திங்ஸும் கொட்டிடுச்சு, எடுத்து கொடுத்துட்டு போகலாண்டா. டே அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கடா, சும்மாடா. சாரி, நாங்கள் தான் பேசிட்டு வந்ததில் இவன் தான் எப்போ போகிற நோயின்னு பேசிகிட்டே வந்தானா, அதான் கவனிக்காமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எல்லாம் நோட்டையும் எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஜிம்னு அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கா. என்னாச்சு இவனா இப்படி பண்ணுறான்? இவனாவது யாருக்கிட்டே சாரி கேட்குறதாவது? என்ன இது புதுசாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இவன் நடந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்கே, இதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்த்துட்டு அப்புறமா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்ச நேரத்தில் சரிப்பா நாங்கள் அப்போது வரோம். சரி ஆண்டி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தயம் ஐயோ கோச் வேறு பார்த்துட்டாரு. இதோ வரேன் கோச். என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லை போ. எதுக்கு இவன் நம்ம மூஞ்ச பார்த்துட்டு போகிறான், ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு பேஸ்கெட் பால் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று மாதிரி ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலுக்கு கிடச்சதே பெரிய விஷயம். இந்த மேட்ச்சில் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லேருந்து அதுக்கப்புறம் நீ டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு செலக்ட் ஆகிடலாம். தேங்க்யூ கோச். ஆனால் தயம் நீ ஏன் ஏதாவது பேஸ்கெட் பால் கிளப்பில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது? அப்படி இருந்தால் உனக்கு நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் தயங்கோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஜிம்னா பார்த்துட்டு ஐயோ இவர் வேறு அதை ஞாபகப்படுத்துகிறாரு, இப்போ வேறு அவங்க அப்பனை கழுவி ஊற்றுவானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இட்ஸ் ஓகே கோச், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். டே பசிக்குதுன்னு சொன்னால வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நைஸாக கூப்பிட்டு போகிறான். டே என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன உங்கள் அப்பா கிளப்பில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் போல். எப்பட்றா? அதான் தெரியுதே, உன் மூஞ்சி அப்படியே ஃபியூஸ் பண்ணும் பல்பாட்டும் இருக்குது, அதை பற்றி பேசினாலே. டே அந்த ஆளை பற்றி பேசாதடா, எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. சரி நான் எதுவும் பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க தயங்க அப்படியே அவன் ஃபோன் எடுத்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு
ஏதோ கேட்டுட்ருக்கான். டேய் என்னடா பண்ணுற? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல அந்த வாய்ஸ் நோட்டு தான் கேட்டுட்ருக்கான். இது ஜிம்முக்கு தெரியாது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தயங்க அப்படியே கையில் சமோசா வச்சுட்டு சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்ருக்கான். டேய் என்னடா பண்ணுற? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்க. ஆ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ருப்பான். அப்போ ஜிமின்டா, டேய் மச்சான், ஆ ஆமாம் அது யார்? யார்? அதான் நீ நானும் பேசிட்டு வரும்போது யார் மேலே போய் இடிச்சியே, அது பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்கடா. ஓ இல்லை நான் பார்த்தேன் 2 பேரும் இடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நீயே பேயறிஞ்ச மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் நின்ன. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சடனாக வந்து இடிக்கவும் அந்த ஷாக் அவ்வளோதான். என்கிட்டே உருட்டுற. அப்புறம் ஏன் அவங்க போகிறது வரைக்கும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா வச்ச கண்ணு வாங்காம? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏய் என்கிட்ட கதை விடாத, மரியாதையாக சொல்லு. அது ஒன்றும் இல்லை. அது நேற்றுக்கு அழுதுட்டு இருந்தேனா? என்னது அழுதியா? ஆமாம். ரொம்ப அப்செட்டாக இருந்ததா? அப்படியே என் ஸ்டடி டேபிளில் படுத்திருந்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. பார்த்தா அது அவனோட வாய்ஸ் தான். என்னன்னு தெரியலடா. அந்த வாய்ஸ் கேட்டாலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே என் சேட்னஸ்லாம் போய் நீ தனியாக இல்லை, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இப்போது கேட்டுட்ருந்தேன். ஓஹோ அப்படி போகுதா? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் எனக்கு அவன் வாய்ஸ் பிடிக்கும். நீ அவன் பாடினதை கேட்டது இல்லையே. கேட்டு பாரு, அப்புறம் என்ன ஆகுறேன்னு தெரியும். அப்படியா? அப்படியே அந்த வாய்ஸில் என்ன ஆகுது? எங்க என்கிட்ட கொடு, நான் கேட்குறேன். வேணாம். டேய் நீ தாண்டா கேளுண்ண. சொன்ன. இல்லை அது யாரும் கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். இந்த கரடி ஓவராக பண்ணுது. டேய் ஜஸ்ட் வாய்ஸை தாண்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தயங்க அப்படியே அந்த ஆடியோவை அகைன் ப்ளே பண்ணி காட்டுறான். பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலை போதும் ஃபிட்டாக ரொம்ப கேட்டுட்ருப்ப. வா போகலாம். டேய் என்னடா பாதியில் கட் பண்ணுற? நான் மட்டும் கேட்டால் போதும். இது என்ன சூரிய யூனிஃபார்மா? ஊரில் இருக்கவங்களும் கேட்கறதுக்கு நான் மட்டும்தான் கேட்பேன். வா போகலாம். ரொம்ப தாண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே த நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது தயங் தான் அவன் ஸ்கூல் கேங்கோட ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கான். என்னடா? இல்லை மாமே, நானும் பார்க்குறேன். டெய்லி பார்த்தா முஞ்சே வருது. எதுவும் நியூ அட்மிஷன்லாம் வராதாடா? நியூ அட்மிஷன்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாதாண்டா ஜிமினா வருவாங்க. இல்லை மாமே, வெக்கேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெக்கேஷன் கிளாஸுக்கும் நியூ ஜாயினிங்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் பழைய மூஞ்சா வருது, ஒரு புது மூஞ்சை கூட காணும். ரொம்ப காஞ்சி போயிருக்குது. உன் மகருக்கு இது போதாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு பர்சன் பாட்டு பாடிட்டே வராங்க. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவையோ. என்னது ஃபோன் அடிக்குதா? இல்லையே, ஃபோன் வரல. அப்புறம் எப்படி இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜேகே தான். இவனா?
இவன் ஆமால, ஆண்டி நேற்றுக்கே சொன்னாங்க, மறந்துட்டேனே. இந்த வாய்ஸ் கேட்டாலே எனக்கு என்னமோ ஆகுது. காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ ஜெமின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் இங்கே வா. ஆ என்னையா கூப்பிட்டீங்க? ஒன்று தான் கூப்பிட்டோம், இங்கே வா. ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் ஜங்குக்கு. எல்லோரும் ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. ஓ புதுசா? ஆமாம். மச்சான் நல்லா இருக்குல்ல? ஆமாடா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது தயாங்க தான் பார்க்குறான். டேய் என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, புது பையன்ல அதான் பேர் கேட்டேன். ஒன்றும் வேணாம், நீ போ. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, நீ போ. டே நீ என்ன பண்ணுற போ சொன்ன. இல்லை, நாங்களும் இதுக்கு முன்னாடி எல்லா பசங்கக்கிட்டே இப்படி தான் பேசுகிறோம். ஆனால் ஏன் அவனை மட்டும் ரேக் பண்ண விட மாட்டேற? ஒன்றும் இல்லை, நீ போ. சரி. இதை பாரு, நீ வேறு யாரை வேணால் கலாய்ச்சிக்கோ, அவன்கிட்ட யாராவது வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன அவனை கலாய்ச்சா இவனுக்கு ஏன் வலிக்குது? டே யார் அது? அதான் சொன்னனே, நேற்று கூட பார்த்தல. ஓ அதான் அவன் வாய்ஸ் கிட்டதும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னியா? பார்த்தேன். வாய்ஸை கேட்டதும் உன் ஹார்ட் பீட்டு அப்படியே எக்கிருச்சே. சிம்னா போதும், வாய் மூடு, அடங்கு. நடத்து. டே நான் அப்போவே சொல்லிட்டேன், வேறு எதுவும் இல்லை, எனக்கு அந்த வாய்ஸ் பிடிக்கும், அவ்வளோதான். நீ ஓவராக இமேஜின் பண்ணி எதையாவது கிளப்பி விடாத. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன். கிளாஸுக்கு போறியா? டே 10 மினிட்ஸ் தான் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்தான் அப்படியே இருந்துச்சு. கிளாஸுக்கு போகிற மாதிரி போயிட்டு ஜேகே கிளாஸ் முன்னாடி தான் நிற்கிறான். அப்போது அங்கே ஜங்குக்கு மட்டும்தான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறான். இதான் நான் இந்த எபிசோட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ நோ இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் டியூரேஷன். நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன், நடுவில் ஆள் வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் லாங்காகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் சிவக்குட்டி இதை உனக்காக டெடிகேட் பண்ணது. ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகேடா, உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து டியூரேஷன் அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள்.